எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் சிக்மா பீப்பிள்ஸ் லுக் வெரி யங். வயசானாலும் உன் ஸ்டைலும், அழகும் இன்னும் உன்ன விட்டு போகல. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. கூடவே பொறந்தது என்னைக்கும் போகாதுன்னு சொல்லப்படுற இந்த டயலாக்க படையப்பா மூவில கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே வேற லெவல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்பட்டிருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஸ்டைல் மட்டும் கிடையாது. நம்ம எல்லார் மனசுக்குள்ளயுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து ஒரு ஆசை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப இளமையா இருக்கணும், அழகா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருந்துட்டு இருக்கும். ஆனா சில பேரால மட்டுமே வந்து அத ஈஸியா எப்படி அடைய முடியுது? இந்த இளமை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து வயது ஆக ஆக நம்ம இளமை குறைஞ்சிருது. நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுற ஃபீலே இல்லாம, சில பேர் வந்து ரொம்ப யங்காவே இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர்ட்ட நம்ம பேசுவோம். பேசும்போது நம்மளுக்கு தெரியாது. ஓ! 25, 26 வயசு தான் இருக்கும் போல இருக்குன்னு நெனைச்சிருப்போம். ஆனா டக்குனு அவங்க வந்து 42 ரன்னிங் 43 அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஷாக் ஆயிடுவோம். சில பேர் வந்து ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்கன்னு நெனைப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன வயசா சொல்லுவாங்க. எனக்கு 26 வயசு தான் ஆகுது, 27 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எப்படி வருது? இந்த டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம சிக்மா பீப்பிள் மாரி இருக்கிற மீன்ஸ் அதுவும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்டர் விஜய் சார் எடுத்துக்கலாம். அதே மாரி ஆக்ட்ரஸஸ் நதியா மேம் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும், யங்காவும் இருக்காங்க. ஆனா அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 50 பிளஸ்ஸா இருக்கு, 60 பிளஸ்ஸா இருக்கு. இல்லப்பா, நீ இப்ப கூட வந்து ஒரு செலிபிரிட்டிய தானே வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுக்குற. அவங்க கிட்ட பணம், பேர், புகழ்லாம் இருக்கு. அதனால அவங்க இளமையா இருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு பொய். ஏன்னா நம்ம இளமையா இருக்கிறதுக்கும், ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ரென்த்தா, எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும், பணம், பேர், புகழுக்கும் சம்மந்தமே இல்ல. யார் வேணா அத இருக்கலாம். யார் வேணா அந்த மாரி மாத்திக்கலாம். அதுக்கு சிக்மா பீப்பிள் செய்ற விஷயங்கள்லாம் என்ன? இந்த வயது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்க எப்படி பிரேக் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நார்மலான பீப்பிள் வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஓகே இளமையா இருப்பாங்க. ஏஜ் ஆக ஆக வந்து கொஞ்சம் மாரி அவங்க ஏஜ்டா தெரிய ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, சிக்மா மென்னா இருக்கலாம், சிக்மா வுமனா இருக்கலாம். இந்த மாரி ஹை வேல்யூ பீப்பிள் வந்து வயசு ஆக ஆக மெருகேறிட்டே போவாங்க. இளமையாயிட்டே போவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஷார்ப்பா, யூத்தா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பர்ப்பஸ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஆகப் போறாங்க? என்ன விஷயம் எத நோக்கி போகப் போறாங்கன்னு சொல்லப்படுற கிளியரான கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்கும். நம்ம இதுதான் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த முடிவு எடுத்திருப்பாங்க சின்ன வயசுலயே. அந்த மாரி முடிவு எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸா இருக்கிற டைம் அண்ட் எனர்ஜி. நம்ம கிட்ட இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? நம்ம இன்னும் எவ்வளோ நாள் இங்க இருக்க போறோம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ, அப்ப அந்த டைம் அண்ட் எனர்ஜி நம்ம கிட்ட எவ்வளோ லிமிட்டடா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அத வந்து ஒரு புரொடக்டிவான உண்மையா நமக்கு வந்து சந்தோஷத்தையும், திருப்தியும் குடுக்குற விஷயத்துல மட்டுமே செலுத்தணும்னு சொல்லப்படுற இந்த எண்ணத்துல வந்திருப்பாங்க. அப்படி அந்த டைம் அண்ட் எனர்ஜிய ப்ராப்பரா செலுத்திட்டே இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இளமை பூம் ஆயிட்டே இருக்கும். யாருடைய எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்காது. உலகத்தோட வழியில போணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்காது. அவங்களுக்கான செல்ஃப் டிசிப்ளின அவங்களே வந்து கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே தாண்டி சாய்ஸ் பண்ணுவாங்க. நீங்க எத சாய்ஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க. இப்ப நாளைக்கு ஒரு 24 ஹவர்ஸ் இருக்கு. நீங்க ஃபுல்லா படுத்து தூங்க போறீங்களா? இல்ல ஃபிரெண்ட்ஸ் கூட வெளிய போறீங்களா? இல்ல வெட்டியா டிவி பார்க்க போறீங்களா? இல்ல உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ணி நீங்க எப்படி முன்னேறுறதுன்னு யோசிக்கிறீங்களான்னு சொல்லப்படுற இந்த சாய்ஸ நீங்க எடுக்கிறத பொறுத்து தான் உங்க ஏஜும் இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். சோ இத சிக்மா பீப்பிள் எப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சிக்மா பீப்பிள் அவங்களோட இளமைய வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. போனது போகட்டும், ஆனது ஆகட்டும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ போனது போகட்டும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் போயிடுச்சோ பாஸ்ட்டா, அந்த விஷயம் திருப்பி வரப்போறது கிடையாது. திருப்பி அந்த விஷயம் வந்து நம்மளால மாத்தவும் முடிய போறது கிடையாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அது நம்ம பண்ண தப்பா இருக்கலாம். நம்மள சுத்தி இருக்க பீப்பிள் நமக்கு பண்ண தப்பா இருக்கலாம். இத வந்து ப்ராப்பரா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அத லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். போட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆர்ட்ட மாஸ்டரி பண்ணி வச்சிருப்பாங்க சிக்மா பீப்பிள். பொதுவாவே வந்து நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத நினைச்சு இன்னி வரைக்கும் வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அன்னைக்கு நான் அந்த மாரி பேசாம மாத்தி பேசியிருக்கலாம். அவ்வளோ பெரிய வாய்ப்ப விட்டுட்டேனே. இல்ல இப்போ நீங்க ஒரு ஒரு யங்ஸ்டரா ஒரு மென்னா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு கேர்ள் கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருப்பீங்க. ப்ரொபோஸ் பண்ண போறீங்கன்னா, அவங்க உங்கள உண்மையிலே லவ் பண்றாங்கன்னு நெனச்சு, ஒரு பொண்ணு நல்லா பேசுறதா நெனச்சே நீங்க அவங்கள லவ் பண்றாங்கன்னு நெனச்சு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா ஃப்ரெண்டா தான் பேசியிருப்பாங்க. அது கூட தெரியாம நீங்க ப்ரொபோஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்ல ஐயோ! நான் அன்னைக்கு ப்ராப்பரா சொல்லாம இருந்திருந்தா, இன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணியிருப்பேனேன்னு சொல்லிட்டு, அந்த போன ரிலேஷன்ஷிப்பையும், அந்த போன ரிலேஷன்ஷிப்ப நீங்க பண்ண தவறையும் நெனச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்குள்ள ஒரு வெயிட்டா மாறிடும். உங்களோட ரெக்ரெட்ஸே உங்களுக்கு வெயிட்டா மாறும். அத சிக்மா பீப்பிள் வந்து வெளிய போட ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா, ரைட் ஓகே. இது வந்து என்ன லெசன் எனக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மட்டும் தான் யோசிப்பாங்க.
அது அவங்க பண்ண தப்பா இருக்கலாம், மத்தவங்க பண்ண தப்பா இருக்கலாம். இந்த மாரி யோசிக்கிறதுனால ரெக்ரெட் பண்ண மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. கிரட்ஜஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம். மத்த பீப்பிள் கிட்ட இருந்து அவங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கலன்னா, அவங்க மேல கோவப்படுறதும் தேவையில்லாத விஷயம் தான் சொல்லிட்டு அதையும் விட்டுடுவாங்க. இந்த குரோதம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. குரோதம்னா வந்து நம்ம ஒரு விஷயம் எதிர்பார்த்திருப்போம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம். இது நடக்கலையே அப்படின்னு சொல்லப்படும்போது, அது நடக்கலையேன்னு சொல்லப்படுற அந்த ஏக்கம் நம்ம மனசுக்குள்ள அதிகமா இருந்தா, அது குரோதமா மாறும். அதனால நம்ம நெறைய பேர் மேல கோவப்படுவோம்ன்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து விளக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைட்டா மாறுவாங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. சம்மந்தமே இல்லாம, தேவையில்லாம ஒரு 5 செங்கல் எடுத்து ஒரு பேக்குள்ள போட்டு அந்த பேக்க சுமந்துட்டு போணும் நீங்க அப்படின்ற மாரி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு முக்கியமான வெயிட் இருக்கு. அத நீங்க சுமந்துட்டு போறீங்கன்னா, ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயம் இருந்தா பரவால்ல. சம்மந்தமே இல்லாம ஒரு கற்கள சுமந்துட்டு போனா உங்களால நடக்க முடியாது. உடம்பும் வலிக்கும். அதே மாரி தான் நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள நெனச்சு வருத்தப்படுறதோ, வேதனைப்படுறதோ, துன்பப்படுறதோ இருந்ததுன்னா, அந்த ரோட்ல லைஃப்ன்ற ரோட்ல ஃபாஸ்ட்டா நடக்க முடியாது. இத வந்து இறக்கி வச்சுட்டு நடக்கிறதுனால, ரொம்ப லைட்டா நடக்குறாங்க சிக்மா பீப்பிள். அதனால ரொம்ப எளிமையாவும் தெரியிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது விஷயம் சிக்மா பீப்பிள் எப்படி அவங்க எளிமையா தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள்ஸ் ஆர் அப்சஸ்ட் வித் நாலேட்ஜ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நாலேட்ஜ் இஸ் பவர் அப்படின்ற மாரி சொல்லலாம். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இந்த நாலேட்ஜ், இந்த கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது, அதுதான் நம்ம படிச்சுட்டோமே, டிகிரி வாங்கிட்டோமே, ஸ்கூலிங் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேலைக்கு தானே போறோம். சம்பாரிக்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். சம்பாரிக்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும்ன்றத மாரி, சம்பாரிக்கணும், சாப்பிடணும், சோகமா இருக்கணும்ன்ற மாரியான விஷயமா நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம், எவ்வளோ சம்பாரிச்சாலும் சந்தோஷம் இல்ல. எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிறைவு இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு ஏன் வருதுன்னா, நாலேட்ஜ் கெய்னிங் இங்க பாதி பேர் விட்டுடுறாங்க. நாலேட்ஜ் கெய்னிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஸ்கூலிங்கோட முடிஞ்சு போற ஒரு விஷயம்னு நெனைக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும், அவங்களுடைய டெத் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் கூட இங்க கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, நாலேட்ஜ கெயின் பண்றதுல ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. நெறைய புத்தகங்கள் வாசிக்கிறதா இருக்கலாம், புது விஷயங்கள கத்துக்கிறதா இருக்கலாம், நியூ லாங்குவேஜஸ் கத்துக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள அவங்க அதிகமா செய்ய என்ன நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட் இளமையா மாறுது. அவங்க மைண்ட் இளமையா மாறும்போது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா எளிமையா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே எல்லாரும் ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தாங்கன்னா, இவங்க பார்க்கிற கண்ணோட்டமே வேற மாரி இருக்கு. இப்ப நார்மலா நம்மள மாரி இருக்க பீப்பிள் ஒரு விஷயம் பார்த்து, அத பார்த்து பயப்படுறதோ, இல்ல எப்படி அத சொல்யூஷன் கண்டுபிடிக்குதுன்னு யோசிக்கும்போது, நெறைய நாலேட்ஜ கெயின் பண்ணி வச்சிருக்க மனிதர்கள் அத பார்க்கும்போது, வேற ஒரு ஆங்கிள்ல பார்ப்பாங்க. வேற மாரியான ஒரு புரிதல் அவங்க வாழ்க்கையில கிடைக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க நாலேட்ஜ்ல அடையறது கிடையாது. இந்த இன்டெலக்சுவல் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக, வயசு ஆக ஆக, அ ஏஜ் ஆயிடுச்சுப்பா, அதான் ஞாபக மறதி வந்துருச்சு. ஏஜ் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் என்னால யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பாடி பவரே நம்ம மைண்ட்ல வச்சு தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த மைண்ட் பவர் வந்து ஏஜ் ஆக ஆக குறையும். இது கூட குறையாம ஏஜ் ஆக ஆக மைண்ட் பவர் இன்கிரீஸ் பண்ணிட்டே போவாங்க இந்த நாலேட்ஜ் கெய்னிங்னால. இந்த ஒரு விஷயம்னால இப்ப நார்மலா இருக்க பீப்பிள்க்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா, 40 வயசுல ஒரு பெர்சன் என்ன தோற்றத்துல இருக்காங்களோ, அந்த மாரி இல்லாம 25 வயசு ஏன் 19 வயசு பையன் தோற்றத்திலயுமே இவங்க இருக்கிறதுக்கான காரணம், 19 வயசு ஒரு பொண்ணு மாரி இருக்கிறதுக்கான காரணம், ரொம்ப இளமையா இருக்கிறதுக்கான காரணம், அப்சிஸ்ட் நாலேட்ஜ் கெய்னிங் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த நாலேட்ஜ் கெய்னிங்ல இவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாரி சொல்லலாம். எப்படி பேசணும்? எவ்வளவு பொறுமையா பேசணும்? யார்கிட்ட என்ன மாரி நடக்கணும்னு சொல்லப்படுற இந்த விஷயம் அவங்க நாலேட்ஜால கிடைக்கிறதுனால, அவங்களோட இளமை தோற்றமும் அவங்களுக்கு அதிகரிக்குது. பீப்பிள் அவங்க கிட்ட வந்து மேக்னெட் மாரி பீப்பிள இழுக்குறாங்க. பீப்பிள் வந்து இப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப திறமையா இருக்கீங்கன்னா, உங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வருவாங்கன்றது உண்ம கரெக்ட்டுங்களா? அது மாரி அவங்க அவங்க நோக்கி பீப்பிள் போயிட்டே இருப்பாங்க. இதுவும் அவங்க அழகாவும், எனர்ஜெட்டிக்காவும், இளமையாவும் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3வது விஷயம் சிக்மா பீப்பிள் எப்படி ரொம்ப இளமையா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் பீயிங் சிம்பிள், ஸ்டில், ஈவன் நாட் கில்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். சும்மா இருக்கணும். அவ்வளோதான். அது முடியுமா உங்கனால அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நெறைய பேரால முடியாது. ஏன்னா வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு கோட் சொல்லுவாங்க. எம்ப்டி மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, எம்ப்டி மைண்ட் இஸ் அ காட்ஸ் ஒர்க் ஷாப்ன்னு சொல்லலாம். சும்மா இருக்காதப்பா. சும்மா நீ சிம்பிளா உட்கார்ந்துட்டு இருந்தா மைண்ட்ல கண்றாவி தோணுது. என்னென்ன விஷயமோ தோணுது. பயம் வருது. தேவையில்லாத எண்ணம் வருது. ஸோ ஏதாவது ஒரு ஒரு பொறுப்பான ஒரு வேலைய பார்த்துட்டே இருந்தா நமக்கு தேவையில்லாத யோசனைகள் வராதுன்னு சொல்லிட்டு, சில பேர் அவங்களே போட்டு பிழிஞ்சு எடுத்துப்பாங்க. ஒர்க்ல இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் பண்றது நல்ல விஷயம். புரொடக்டிவா இருக்கிறது நல்ல விஷயம். நம்ம ஒரு ஒர்க்ல ஃபோகஸ்டா பண்ணும்போது நமக்கு நெறைய சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாமே ஓகே. ஆனா ஒர்க் பண்ணா மட்டும் ஃபுல்லா அதிலேயே இருந்தா மட்டும் தான் நம்ம மைண்ட காப்பாத்த முடியும்னு நெனைக்கிறது மிகப்பெரிய பொய். ஒர்க் பண்ணணும். அதுக்கேத்த ஒரு பிரேக்ஸும் எடுக்கணும். கொஞ்சம் மைண்ட ஃப்ரீயா வைக்கணும். சிம்பிளா சும்மா இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மூவில ஒரு வடிவேல் சார் காமெடி ஒண்ணு பார்த்திருப்போம். அவர் வந்து ஒரு கடைக்காரர்கிட்ட சவால் விட்டுருப்பாரு. 1 மணி நேரம் நீ சும்மா இருந்து நான் உன்கிட்ட 10 சவுக்கடி வாங்கிக்கிறேன். என்ன சும்மா இருக்குன்னு சொல்றியே, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அந்த கடைக்காரர்னால 10 நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. ஃபோன் வரும், அது வரும், இது வரும்.
ஸோ அந்த மாதிரி பிஸியா இருக்கிற பீப்புள்னால சும்மா இருக்கும்போது அவங்க வந்து அவ்வளவுதான் நம்ம வேலையை முடிஞ்சு போச்சு செத்துடலாம் போல இருக்குன்ற மாதிரிலாம் சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சும்மா இருக்க முடியாது அவங்கனால. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏஜ் சீக்கிரமா வயசாயிட்டே போகும். இளமையா இருக்க முடியாது. வொர்க் பண்ற ஈக்குவலுக்கு உங்களுக்கான பிரேக்ஸ் டைம் எடுக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். அதுதான் செல்ஃப் கேரா சிக்மா பீப்பிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மைண்ட்ஸ் அவங்க வந்து கல்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ அ எம்ப்டி மைண்ட் இஸ் காட்ஸ் வொர்க் ஷாப்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்க மீனிங்ஃபுல்லா உண்மையா வந்து உங்களோட திறமைக்கு ஏத்த மாரியான ஒரு வேலைய செஞ்சுட்டு, உங்கள கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது, அந்த மைண்ட்குள்ள காட் வருவாரு. விச் மீன்ஸ் உங்களுக்கு நல்ல தாட்ஸ் வரும். நல்ல கிரியேட்டிவிட்டி வரும். நீங்க பொறுமையா யோசிக்க முடியும். உங்க பாடி ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரியும். அத நீங்க பண்றது மூலியமா நீங்க எளிமையா மாறலாம். இந்த ட்ரிக்க பயன்படுத்துறதுனால தான் சிக்மா பீப்பிள் ரொம்ப எளிமையா தெரியிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் டோன்ட் லைக் டூ வியர் த மாஸ்க். தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஐடென்டிட்டி எரோஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஐடென்டிட்டி எரோஷன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நடிக்கணும், இவங்க கிட்ட இப்படி இருந்தா தான் வேலையாகும், இவங்க கிட்ட இப்படி தான் பேசணும், இவங்க கிட்ட இப்படி தான் விளையாடணும்னு சொல்லப்படுற ஒருத்தர்கிட்டயும் ஒரு மாரியான முகங்கள் நெறைய பேர் காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவாங்க. அவன் பசு மாரி இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புலி இருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம யார பார்த்தாலும் அவங்க முகம் ஒரு மாஸ்க் தான். அதுக்கு பின்னாடி ஒரு ஒரிஜினலான ஒரு முகம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஆனா சிக்மா பீப்பிள பொறுத்தவரைக்கும் மாஸ்க் போடாத மனிதர்கள் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா மாஸ்க்க பயன்படுத்த தெரியும். ஆனா எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துவாங்க. எல்லா இடத்துலயுமே மாஸ்க்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாஸ்க் போடாம பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் இருக்கிறதுனால, ஐடென்டிட்டி எரோஷன் அவங்களுக்கு இருக்காது. இந்த ஐடென்டிட்டி எரோஷன் தான் வந்து தங்கள இழந்து ஒரு விஷயத்த அடையிறது. தங்கள மறைச்சுக்கிட்டு நம்மளுடைய ஐடென்டிட்டிய மறைச்சுட்டு ஒரு விஷயத்த அடையறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அடையறது வந்து தோல்விக்கு சமமான ஒரு விஷயமா நினைப்பாங்க சிக்மா பீப்பிள். ஏன்னா வந்து இங்க யாரையுமே ப்ளீஸ் பண்ண தேவையில்ல. ஃப்ரீடமா இருக்கலாம். உங்களோட வேல்யூஸ், உங்களோட பிலீவ்ஸ். உங்களுக்கு இந்த ஃபுட் தான் பிடிக்கும்னா, நீங்க அந்த ஃபுட் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும்னா, நீங்க அந்த ட்ரெஸ் போட்டா போதும். உங்களுக்கு இங்க வர பிடிக்குதுன்னா வாங்க, இல்ல வர வேணாம்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, நீங்களா உங்க ஃபேஸ எல்லார்கிட்டயும் காட்டும்போது மட்டும் தான் கிடைக்கும். இல்ல மத்தவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மத்தவங்க கிட்ட கன்ஃபார்மிட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்த ஃபேஸ மாத்தி காட்டுறதுனால, அவங்க ஆசைப்படுற விஷயத்த வேணா அடையலாம். ஆனா அவங்களே அங்க இழந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரீடமா அவங்க ஃபீல் பண்றதுனாலயும், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அவங்க ஃபேஸ்லயே அடிக்கும். சில பேர் ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்ப தேஜஸா இருக்கும். அவங்க பாருங்க எதுவுமே பயமே இல்ல. ரொம்ப தைரியமா பேசுறாங்க. ரொம்ப தைரியமா இருக்காங்க. அவங்க வரும்போதே அவங்க கிட்ட ஒரு உண்மை தெரியுதுன்னு சொல்லப்படுற அந்த தேஜஸ் வந்து, இந்த ஒரு ஐடென்டிட்டி எரோஷன் இல்லாம அவங்களாவே இருக்கிறதுனால வருது. இதனாலயும் சிக்மா பீப்பிள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும், இளமையாவும் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள்ஸ் ஆர் அன்அப்பாலஜெட்டிகலி தெம்செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த அன்அப்பாலஜெட்டிகலி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நெறைய பேர் வந்து இங்க ஷோ ஆஃப் பண்றது பிடிக்கும். நாங்க இது பண்றோம், எல்லாரும் எங்கள பாருங்கன்னு சொல்லப்படுற ஆசை இங்க நெறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இந்த ஷோ ஆஃப் பண்றதுன்றது மிகப்பெரிய முட்டாள்தனமா தான் சிக்மா பீப்பிள் பார்ப்பாங்க. அதனாலேயே அவங்க ரொம்ப எளிமையா தெரிவாங்க. காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றீங்க. நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னா, ஜிம்முக்கு போங்க. படிக்கிறீங்கன்னா படிங்க. நீங்க உங்களுக்கு புடிச்ச பேஷன ஃபாலோ பண்ணீங்கன்னா, பேஷன ஃபாலோ பண்ணுங்க. அத நான் பண்றேன், எல்லாரும் பாருங்கன்னு சொல்லப்படுற இந்த அட்வர்டைஸ்மென்ட் நம்ம குடுக்கும்போது, மத்த பீப்பிள் தேவையில்லாம நாம கிட்டயே நம்மள வந்து அப்பாலஜைஸ் பண்ண வச்சுருவாங்க. சாரி கேட்க வச்சுருவாங்க. "இது ஏன் அப்படி பண்ற? அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்ன்னு" சொல்லிட்டு அவங்களுடைய தாட்ஸ திணிக்க பார்ப்பாங்க. அதனால ஷோ ஆஃப் பண்ணாம இருக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் மூலியமா சொன்னோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ரோஸ் ரோஜா பூ மலருது, மல்லிகை பூ மலருது. மல்லிகை பூ ரோஜா பூ மாரி மலர முடியுதுன்னு வருத்தப்படுறது கிடையாது. ரோஜா பூ மல்லிகை பூ மாரி மணமா இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது கிடையாது. நான் ரோஜா, நான் மல்லி, நான் மலர்றேன். என்ன யார் வாங்கணுமோ வாங்கிட்டு போறாங்க அப்படின்ற மாரி அவங்கவங்க வேலைய அது வந்து செஞ்சுட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய வேலைய நீங்க செய்யுங்க. உங்களுக்கு புடிச்சவங்க வந்து உங்கள வந்து எடுத்துட்டு போறாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அத நம்ம ஷோ ஆஃப் பண்ணி என்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, அது விஷயம்னு சொல்லிட்டு அட்வர்டைசிங் பண்றது மூலியமாவும் உங்க எனர்ஜி வேற லெவல்ல வேஸ்ட் ஆகும். ஸோ அத பண்ணாம நீங்க பாட்டு உங்க வேலைய செஞ்சீங்கன்னா, ரைட் பீப்பிள் வில் கம் அட் ரைட் டைம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தாலயும் யார்கிட்டயுமே ஓவர் கனெக்டட் இல்லாம கொஞ்சம் டிட்டாச்டா இருக்கிறதுனாலயும், இளமைய வந்து தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம, ரொம்ப அழகான ஒரு ஆணாவும், அழகான ஒரு பெண்ணாவும் எல்லார் கண்ணுக்கும் சிக்மா மேலும், சிக்மா ஃபீமேல்ஸும் தெரியுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சின்ன பீப்பிள்ஸா இருக்கும்போது, ஒரு 10, 15 வயசா இருக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரியவங்களா தெரியணும்னு ஆசை இருக்கும். "ஏய் எனக்கு என்ன வயசு தெரியுமா? என்ன போய் சின்ன பையன்னு சொல்ற? என்ன போய் சின்ன பொண்ணுன்னு சொல்ற? நான் ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சுன்னு" சொல்லுவோம். ஆனா இதே நம்மளுக்கு வயசு ஆக, ஆக, ஆக நமக்கே தெரியும் நம்ம மனசுக்குள்ள, நம்மள யாராவது சின்ன ஏஜா சொல்ல மாட்டாங்களா? இன்னும் நம்மள கம்மியா ஏஜா நம்மள பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லப்படுற ஆசை இருக்கும். இதுதான் வந்து ஹியூமனுடைய ஒரு சைக்காலஜி. ஆனா, நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தோற்றம் இளமையா இருக்கணும். நம்ம தோற்றம் அழகா இருக்கணும். நம்ம தோற்றம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, வைட்டாலிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
நம்மளுடைய எமோஷனல் பீயிங்கும் வெல்பீயிங்கும் மென்டல் வெல்பீயிங்கும் வந்து யாரு வந்து ரொம்ப இளமையா வச்சுக்கிறாங்களோ அவங்களுடைய தோற்றம் என்னைக்குமே, அதாவது அவங்க 60 வயசு 70 வயசு தாண்டினாலுமே இளமையா இருப்பாங்க. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து அகைன் சாரி நான் ஆக்டரையே நான் வந்து எக்ஸாம்பிளா எடுக்கிறேன். ஆக்டர் சிவகுமார் சார் நம்ம பார்த்திருப்போம். 80 பிளஸ் போயிடுச்சு அவருடைய ஏஜ். ஆனா இப்பயுமே வந்து இன்னும் இளமையா இருக்கிற மாரி ஒரு தோற்றம். அவர பார்க்கும்போது ஒரு வைட்டாலிட்டி தெரியறதுக்கான காரணம் இதுவா இருக்கலாம். ஸோ அந்த எமோஷனல் வெல்பீயிங்கும், மென்டல் வெல்பீயிங்கும் பார்த்துக்கிற மனிதர்களா சிக்மா பீப்பிள் இருக்கிறதுனால, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல ஜெயிச்சு காட்டுற பீப்பிளா அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.